என் பேர் கோபாலகிருஷ்ணங்க. நான் சென்னையிலேருந்து பேசுகிறேங்க. என்னுடைய வயசு 80ங்க. இந்த மூலிகை செடி, இந்த செடி வளர்க்குறது தாங்க என்னுடைய எக்ஸசைஸு. காலையில் 6 மணிக்கு வந்தாக்கா 8 மணி வரலும் இந்த மூலிகை செடி வளர்க்குறது தாங்க. அதுதாங்க நான் 80 வயசுலேயும் ஃபிட்டாக இருக்கிறேங்க. நான் மாடி தோட்டம் வச்சுருக்கிறேங்க. மாடி தோட்டத்தில் எப்படி இளமையாக இனிமையாக வளர்த்துட்டு அதை மூலிகை செடி வளர்த்துட்டு நம்ம எப்படி பயன்படுத்துறதுன்றது சொல்கிறதுக்கு நான் விருப்பப்படுறேங்க. ஒரு 7 வருஷமாக இந்த மாடி தோட்டம் வளர்த்துருக்குறேங்க. இதில் கெமிக்கல் ஃபர்டிலைசர்லாம் எதுவுமே போடுறது இல்லைங்க. பஞ்சகவ்யா, அப்புறம் மாட்டினுடைய சாணி, அப்புறம் கோமியம், காய்கறினுடைய வேஸ்ட்டு, அதெல்லாம் தாங்க. இதை பாருங்கள், அது இருக்கிறது பார்த்திங்களாங்க. இது மாட்டினுடைய சாணி கரையை வச்சு அப்படியே வெட்டிடுறேன். இது தேவையில்லாத வேஸ்ட்டுங்க. அதெல்லாம் ஊற வச்சு இது ஊற்றுறேங்க. நிறைய மூலிகை செடி நான் வச்சுருந்தேங்க. இப்போ தண்ணி உள்ளே போனதுனால அது சால்ட் ஆகி நிறைய செடி செத்து போச்சுங்க. முக்கியமாக இன்சுலின் பிளான்ட்டை நான் நிறைய உற்பத்தி பண்ணி நிறைய பேருக்கு கொடுத்துருங்க. அநேகமாக தெரியும், இன்சுலின் பிளான்ட்டு அந்த இலையை சாப்பிட்டாக்க, பச்சை இலையை சாப்பிட்டாக்கா சுகரை கண்ட்ரோல் பண்ணுங்க. ஆனால் இப்போ சில மூலிகை செடி தாங்க வச்சுன்னு இருக்கிறேன். அதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறதுக்கு நான் விருப்பப்படுறேங்க. அதனுடைய பயன் என்ன, அது செய்தால் என்ன மாதிரி இருக்கும்ன்றதெல்லாமே சொல்கிறேங்க நான். இப்போ நீங்கள் பார்க்குறது பூனமீச பச்சை இலைங்க. பூனமீசை பச்சை இலைன்னாக்கா இந்த பூ பூனையினுடைய மீசை எப்படி இருக்குது அந்த மாதிரி இருக்குது. இந்த செடியை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு அதுதான் பெரியவங்க வச்சுதுங்க. இது இந்த இலையை தண்ணியில் கொதிக்க வச்சு கொஞ்சோண்டு வெல்லத்தை போட்டு சாப்பிட்டிங்கன்னாக்கா கிட்னியில் இருக்கிற ஸ்டோனு, யூரினல் ப்ராப்ளமு, டயாலிசிஸ் பண்ணுறவங்கெல்லாம் க்யூர் ஆகிடுங்க. இது பேர் பூனமீசை பச்சை இலைங்க. அடுத்தது நீங்கள் பார்க்குறது விஷநாராயண பச்சை இலைங்க. விஷநாராயண பச்சை இலைன்றது இந்த இலையை கிள்ளி தண்ணியில் கொதிக்க வச்சு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னாக்கா இந்த பூராங்கடி, தேல்கடி, அந்த மாதிரி விஷ பூச்சிகள் கடிச்சதுன்னாக்கா அதெல்லாம் இதை குணப்படுத்துங்க. இதனுடைய பேர் விஷநாராயண பச்சை இலைங்க. இது துளசிங்க. துளசி எல்லாருக்குமே தெரியும். இது தொட்டா சோனிங்க. பாருங்கள், தொட்டா சுருங்கி, தொட்டா சுருங்கிங்க. தமிழ் பேர் தொட்டாலே சுருங்கிறதுனால இது தொட்டா சுருங்கின்னு போய்ட்டுருங்க. இந்த இலை மருத்துவ குணம் இருக்குது. அது இல்லாதவங்க இந்த இலையை பார்த்துட்டு போனாக்கா நினச்ச காரியம் நடக்குங்க. இது இந்த இலையை சாப்பிட்டு எப்படி சாப்பிட்றனாக்கா அந்த இலையை கிள்ளி சமூலம், அந்த இலை, அதனுடைய வேர், அதனுடைய தண்டு எல்லாமே நல்ல சுத்தமாக கழுவி தண்ணியில் கொதிக்க வச்சுட்டு கொஞ்சோண்டு தேனை போட்டு சாப்பிட்டாக்கா கிட்னியினுடைய ப்ராப்ளம் பூரா குணமாகுங்க. இது பேர் தொட்டா சுருங்கிங்க. அதுக்கப்புறம் வர்றது இது இந்த இந்த இதனுடைய பேர் மடக்கத்தான். மடக்கத்தான் கீரைங்க. மடக்கத்தான் கீரை எல்லாருக்குமே தெரியும். இது இந்த பாருங்கள், இந்த வெயிலால் சுருங்கி வாடி இருக்குது. இது மூட்டு வலி, இடுப்பு வலி, என்ன வலி இருந்தாலும் குணமாகும். இது பேர் மடக்கத்தாங்க. இந்த மூலிகை பேர் தூதுவளைங்க. தூதுவளை அநேகமாக தெரியும். இது சளி. இந்த இலையை சாப்பிட்டாக்கா அது பொரியலும் சாப்பிட்லாம், அப்படியே பச்சையாக தண்ணியில் கொதிக்க வச்சு கொஞ்சோண்டு உப்பு போட்டு சாப்பிட்லாங்க. இது பேர் தூதுவளை. அடுத்தது செம்பருத்திங்க. செம்பருத்தி எல்லாருக்குமே தெரியுங்க. இது எண்ணெயில் போட்டு ஊற வச்சுட்டு அந்த எண்ணெயை தலைக்கு பூசிக்கினாக்கா முடி வளரும், முடி கருப்பாங்க. இது செம்பருத்திங்க. இதனுடைய பேர் லெமன் கிராஸுங்க. லெமன் கிராஸ் என்ன பேர் வந்ததுனாக்கா, இந்த இலையை நசுக்கி மோந்து பார்த்திங்கன்னாக்கா எலுமிச்சம்பழம் வாசனை வருங்க.
இது வந்துங்க டீயில் போட்டு சாப்பிட்டிங்கனாக்கா அந்த டீ அருமையாக இருக்குங்க. இது பேர் வந்துங்க லெமன் கிராஸ், அது பேர் தான் லெமன் டீ ஆகுங்க. அருமையாக இருக்குங்க. இது மருத்துவ குணம் இருக்குதுங்க. இதில் ஆயில் எடுத்துகிட்டு வந்துங்க லெமன் கிராஸ் ஆயில்ன்ட்டு வெளிநாட்டுக்கு வந்துங்க டன்னு கணக்காக ஏற்றுமதி ஆகுதுங்க. இது வந்துங்க பேஸ் மெட்டீரியலுங்க, மருந்து செய்யறதுக்கு பேஸ் மெட்டீரியலுங்க. இது பேர் வந்துங்க லெமன் கிராஸுங்க. இதனுடைய பேர் வந்துங்க கருந்துளசிங்க. துளசியில் வந்துங்க பல விதம் இருக்குதுங்க. இது வந்துங்க கருந்துளசிங்க. இந்த கருந்துளசி வந்துங்க இலையை சாப்பிட்டாக்கா நிறைய மருத்துவ குணம் இருக்குதுங்க. இது நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து உண்டாக்குங்க. இதனுடைய பேர் வந்துங்க கருந்துளசிங்க. இது வந்துங்க மிளகு நாற்றுங்க, இன்னும் வரல, இப்போ தான் வச்சுருக்கிறேன். அநேகமாக இலை வரத்துக்கு வந்து ஒரு வாரம் 10 நாள் 15 நாள் ஆகுங்க. இது வந்து மிளகு செடிங்க. இது வந்துங்க தண்டுக்கீரைங்க. பாருங்கள், ஒரே ஒரு தண்டுக்கீரை எடுத்து வச்சுங்க, பாருங்கள் எப்படி இருக்கு பார்த்துங்க, ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. 100க்கு 100% ஆர்கானிக்குங்க. இது கெமிக்கலே போடல. பாருங்கள் எப்படி பச்சையாக இருக்குது. இந்த மாதிரி சாப்பிட்டாக்கா உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இது வந்துங்க தண்டுக்கீரைங்க. அதே தாங்க இது வந்துங்க கருந்துளசிங்க. நான் காமிச்சேன் பார்த்தீங்களா, இது கருந்துளசிங்க. இது அருமையான மருத்துவ குணம் இது இருக்குங்க. இது பேர் கருந்துளசி. இது வந்துங்க மடக்கத்தானும் இந்த தண்டுக்கீரையும் இந்த துளசியும் ஒரு வாட்டி நம்ம வீட்டில் வச்சுட்டாக்கா எல்லா இடத்துலையும் இந்த விதை வந்துங்க முளைக்குங்க. நம்ம கஷ்டப்படவே தேவையில்லைங்க. இது வந்து தனிச்சையாக முளைக்கிற செடிங்க. இது இப்போ நான் காமிச்ச மூலிகைலாம் வந்துங்க செங்கல்பட்டுலேருந்து திருப்போரூர் திருக்கைக்குன்றம் போகிற வழியில் வந்துங்க இருளர் பண்ணன்ட்டு ஒன்று இருக்குங்க. அது கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு வந்துங்க அதை வந்துங்க இதை கண்டக்ட் பண்ணுறாங்க. நான் காமிச்ச மூலிகை விட பல மடங்கு நிறைய மூலிகைங்க அங்கே கிடைக்குதுங்க. மலிவாக கிடைக்குது, தரமாக கிடைக்குதுங்க. யார் வேணுமோ அங்கே போய் வாங்கிக்கலாங்க. அதனுடைய பேர் வந்துங்க இருளர் பண்ணை. நிறைய மூலிகை இருக்குங்க. அந்த மூலிகைலாம் நீங்கள் வாங்கிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. நான் இந்த காமிச்ச மூலிகைலாம் வந்துங்க பதியம் போட்டு வந்துங்க மழை வந்துட்ட அப்புறம் வந்துங்க எல்லாமே வச்சிடுறேங்க. அதை பதியம் போட்டு வந்துங்க மக்களுக்கு வந்துங்க எல்லா மூலிகை கொடுக்கறதுக்கு நான் விருப்பப்படுறேங்க. அதுதாங்க என்னுடைய கான்செப்ட்டுங்க. என்னுடைய வயசு 80 வயசில் வந்து இவ்வளோ ஆக்டிவாக இருக்கிறதுக்கு காரணமே வந்துங்க காலையில் வந்து 5:30 மணிலேருந்து 6 மணி 7:30 மணி வரலும் வந்துங்க இந்த செடியை பார்க்குறதுனால தாங்க. இந்த செடி வந்துங்க இதை வளர்க்குறதுனால வந்துங்க நமக்கும் நல்லபடியாக இருக்கும். இது ஆக்சிஜன் வருதுங்க. கார்பன் டை ஆக்சைடு வலிச்சு வந்துங்க ஆக்சிஜன் வருதுங்க. என்னை பார்த்து வந்துங்க சுற்றி வந்துங்க நிறைய பேர் வந்து செடி வளர்க்க ஆரம்பித்தாங்க. நம்ம வந்து ஒருத்தருக்கு வந்து இந்த மாதிரி செய்யின்னு சொல்கிறத விட நம்மளே செய்தாக்கா வந்துங்க 4 பேர் கற்றுக்குவாங்க. இது வந்துங்க இந்த செடி யாருக்காட்டும் ஓணுன்னா சரி, இல்லை எப்படி இது பண்ணணும்னா சரி, இல்லைனாக்கா அந்த செடி வளர்க்குறதுல வந்து எவ்வளோ வந்து மினிமைஸ் பண்ணணும்னா சரி, அதில் வருமானம் பார்க்கணுன்னா சரி தயாராக இருக்கிறேங்க. நான் வந்துங்க செடி மாத்திரம் வளர்க்கலைங்க, 35 வருஷமாக வந்துங்க எக்ஸ்போர்ட் பண்ணிடுறேங்க. நான் படித்தது வந்துங்க SLC தாங்க. ஆனால் வந்துங்க பல நாட்டுக்கு போயிருக்கிறேங்க. இந்த எக்ஸ்போர்ட்டில் வந்துங்க நான் வந்து ஃபஸ்ட்டு வந்துங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எக்ஸ்போர்ட் அலோவ் பண்ணப்போ வந்துங்க நிறைய மரம் எக்ஸ்போர்ட் பண்ணுங்க. நோக்க மரம் எக்ஸ்போர்ட் பண்ணேன், தேக்க மரம் எக்ஸ்போர்ட் பண்ணேன், எபனி எக்ஸ்போர்ட் பண்ணேன், ரெட் சாண்டர்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணேங்க. இந்தியாவில் வந்து ரெட் சாண்டர்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுற ஆள் 5 பேருங்க. அதில் நான் ஒரு ஆளுங்க. நான் எக்ஸ்போர்ட் பண்ண ஐட்டத்தில் வந்துங்க இது ஒன்றுங்க. இது பேர் வந்துங்க செம்மரம். இந்த செம்மரம் வந்துங்க சைனாவுக்கு போகுதுங்க. சைனாவில் என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி மரத்தை வாங்கிட்டு வந்துங்க சின்ன சின்ன துண்டாக இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பீட்ஸு இதை வந்துங்க ஜபம் பண்ணுறதுங்க. சீனக்காரன் தெரிஞ்சு வச்சிருன்னா செம்மரத்தில் வந்து பீட்ஸ் பண்ணி அதை வந்து ஜபம் பண்ணாக்கா அதனுடைய எஃபெக்ட் இருக்குதுங்க. இந்த செம்மரத்தினுடைய குவாலிட்டி என்ன தெரியுமாங்க, அதனுடைய கேரக்டர் வந்துங்க எல்லா மரத்துலேயும் வந்துங்க ஒரு மரத்தினுடைய வயசு வந்துங்க நிர்ணயம் பண்ணணுன்னாக்கா ஒரு மரத்தை வந்து வெட்டினாக்கா நடுவில் சென்டர் பாயிண்டில் இருந்து
கடைசியில் வந்துங்க பார்க் இருக்குது பார்த்தீங்களாங்க, அது வரலும் வந்துங்க கோடுங்க இருக்குங்க. ஒரு வருஷம் வந்துங்க ஒரு கோடு ஃபார்ம் ஆகுங்க. அந்த ஒரு கோடுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது பார்த்தீங்களாங்க, அதுதாங்க அந்த அந்த மரம் வளர்ந்த இதுங்க. ஒரு கோடுக்கும் பாருங்கள், இதில் கோடு இருக்குது பார்த்தீங்களாங்க, இது கோடு, இது கருப்பு கோடு இருக்குங்க. இந்த கருப்பு கோடு ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால வந்துங்க அந்த வருஷம் வந்துங்க மரம் மழை கம்மியானால வந்துங்க மரம் வந்துங்க வளரலைங்க. மரம் வளர்றதுனால இது வந்துங்க ரொம்ப கம்மியாக இருக்குது பாருங்கள். எல்லா மரமும் வந்துங்க தண்ணியில் போட்டால் வந்துங்க மிதங்குங்க. ஆனால் இந்த செம்மரம் மாத்திரம் வந்துங்க தண்ணியில் போட்டால் உள்ளே போங்க. அந்த அளவுக்கு அதனால் அதனுடைய டென்சிட்டி அவ்வளோ இருக்குதுங்க. இந்த மரத்தினுடைய கேரக்டர் என்ன தெரியுமாங்க, எல்லாத்துலேயுமே வந்துங்க வர்டிக்கல் கிரெயின்ஸுங்க. ஆனால் இந்த செம்மரத்தில் வந்துங்க ஹாரிசான்டல் கிரெயின்ஸுங்க. உலகத்தில் வந்துங்க எந்த மரத்துலேயும் இல்லைங்க. இந்த செம்மரத்தில் இருக்கிற ஸ்பெஷாலிட்டி அதுதாங்க, வர்டிக்கல் ஆஸ் வெல் as ஹாரிசான்டல் கிரெயின்ங்க. இது ஜப்பானுக்கு வந்துங்க மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக போகுதுங்க. அதனுடைய பேர் வந்துங்க சாமிஷன் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டுங்க. ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டினுடைய காஸ்ட்டு வந்துங்க பல லட்சம் ரூபாங்க. அது வந்துங்க கபுக்கி டான்ஸ்னு ஒன்று இருக்குதுங்க. அதில் வந்துங்க அந்த ஜப்பானீஸில் வந்துங்க அது வந்து உபயோகிச்சு ஆனாங்க. நம்ம வீணை எப்படியோ அதே மாதிரி வந்துங்க அதனுடைய பேர் வந்துங்க சாமிஷன் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டுங்க. இதுதாங்க நாங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணியிருந்தேங்க. இந்த மரம் எக்ஸ்போர்ட் பண்ணுறது வந்துங்க அதுக்கான அப்புறம் வந்துங்க எக்ஸ்போர்ட்டை வந்து பேன் ஆகிட்ட அப்புறம் வந்துங்க நான் வந்துங்க உருளைக்கிழங்கு எக்ஸ்போர்ட் பண்ணேங்க. கல்கட்டாலேருந்து 2000 டன்னு வந்து சிங்கப்பூருக்கு எக்ஸ்போர்ட் பண்ணேங்க. கல்கட்டா கவர்மெண்ட்டில் வந்துங்க என்னை வந்து இலவசமாக இட்டு போனாங்க. என்னை வந்துங்க அவங்க கூட வந்து மினிஸ்டர் வந்தாங்க, ஒரு எம்பி வந்தார், எங்கள் எக்ஸ்போர்ட் இருந்தாங்க. 2000 டன்னுக்கு வந்துங்க நாங்கள் சிங்கப்பூருக்கு சைனீஸ்காரங்கிட்ட MOU சைன் பண்ணி 2000 டன்னு வந்துங்க எக்ஸ்போர்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் மாம்பழம் எக்ஸ்போர்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்துங்க ஹேண்டிகிராஃப்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறேங்க. இப்போ நான் ஹேண்டிகிராஃப்ட் தான் எக்ஸ்போர்ட் பண்ணிடுறேங்க. மாம்பழம் வந்துங்க ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி சிங்கப்பூர் மலேசியாவுக்கு வந்துங்க ஒரே ஒரு மாதத்துக்கு தாங்க 30 டன் ஏற்றுறேங்க. அதுவும் வந்துங்க பங்கனிப்பள்ளி மாம்பழங்க. பங்கனிப்பள்ளி மாம்பழம் 30 டன் ஏற்றுனேங்க. இப்போ கூட வந்துங்க நான் எக்ஸ்போர்ட்டில் இருக்கிறேங்க. எக்ஸ்போர்ட்டில் யாராட்டும் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னாக்கா அவங்க என்னை தொடர்பு கொண்டீங்கன்னாக்கா நான் உங்களுக்கு வந்து இலவசமாக சொல்லித்தரேங்க. எக்ஸ்போர்ட் லைசன்ஸ் வாங்கிறது எப்படி, அதனுடைய பையரை எப்படி கண்டுபிடிக்கிறது, அதனுடைய பணம் எப்படி வர்றது, எல்சின்னா என்ன, அது இன்சூரன்ஸ் என்ன, எல்லாமே வந்து நான் இலவசமாக சொல்லித்தரேங்க. இது வந்துங்க இதுதாங்க என்னுடைய ஆக்டிவிட்டீஸுங்க. இதனால் தாங்க நான் வந்து ஹெல்த்தியாக இருக்கிறேன். 80 வயசுலேயும் வந்துங்க நான் வந்து எல்லாமே செய்யறதுக்கு விருப்பப்படுறேங்க. ப்ரைவேட் லேண்டில் வந்துங்க நிறைய செம்மரம் வளர்த்துருக்குறாங்க. அது என்ன பண்ணுறதுன்ட்டு வந்து எல்லாருமே முழிக்கிறாங்க. அது வந்துங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கிட்ட பர்மிஷன் வாங்கி அதை கட்டிங் பர்மிஷன் வாங்கி அது வந்துங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கிட்ட வந்துங்க அதை வந்து பதிவு பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. ஒரு டன்னுடைய விலை வந்துங்க 5 லட்சம் ரூபாயிலேருந்து 25 லட்சம் ரூபாய் வரலும் இருக்குதுங்க. 25 வருஷம் மேலே இருக்கிற மரம் எது இருந்தாலும் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் பர்மிஷனை வாங்கி எக்ஸ்போர்ட் பண்ணுறது வந்துங்க இப்போ அலோடுங்க. யாராட்டும் பண்ணணுன்னு விருப்பப்படினாக்கா அதை லீகலாக எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறது வந்து நான் இலவசமாக சொல்லித்தரேங்க. அது ஏற்கனவே சொன்ன மாதிரி இதாங்க செம்மரம். மேலே வந்துங்க நான் வந்து செடியை பற்றி சொன்னேங்க. மூலிகை செடி எப்படி வளர்க்குறது, மூலிகை செடியை வந்து அதனால் வந்து எங்கே கிடைக்கிறது, அதனால் என்ன உபயோகன்றதை வந்து சொல்லுங்க. அதுக்கப்புறம் வந்துங்க எக்ஸ்போர்ட்டை பற்றி சொன்னேங்க. நான் 35 வருஷமாக எக்ஸ்போர்ட் பண்ணின்னு இருக்கிறேன். மரம் பண்ணியிருக்கிறேன், உருளைக்கிழங்கு பண்ணிடுறேன், ஹேண்டிகிராஃப்ட் பண்ணிடுறேன், எல்லாமே பண்ணிட்டு இப்போ வந்துங்க ஒரு நியூ கான்செப்ட் ஒன்று எடுத்து வந்துருக்குறேங்க. இது வந்துங்க நவராத்திரின்றது வந்துங்க தமிழ்நாட்டு ஒன்று தாங்க சேர்ந்ததுங்க. சவுத் இந்தியாவிலங்க. சவுத் இந்தியாவில் தமிழ்நாட்டில் வந்துங்க இந்த கொலு பொம்மை நவராத்திரியில் வந்துங்க அந்த கொலு பொம்மை வைக்கிறது வந்துங்க பல காலத்தில் வந்து நம்ம பழக்கங்க. கொலு பொம்மையில் வந்துங்க அந்த காலத்தில் வந்துங்க ரொம்ப சொந்த வீடு இருந்தது, பெருசாக செய்திடுறாங்க. இப்போ சின்ன வீடாக இருக்கிறதுனால வந்துங்க கான்செப்டை வந்து மாற்றிட்டேங்க. மினி கொலு பொம்மை வந்துங்க நான் தயார் பண்ணுங்க. இந்த பொம்மை பூரா வந்துங்க வெஸ்ட் பெங்கால்லேருந்து வந்ததுங்க. இது வந்துங்க கொலுவில் நிற்கிறதுக்காக வந்துங்க ஒரு ஸ்டாண்டு வந்துங்க மரத்தில் பண்ணிடுதுங்க. அது வந்துங்க 9 படிங்க. அந்த 9 படியில் வந்துங்க 45 பொம்மை வந்துங்க 45 ரகமான பொம்மை வந்துங்க
இதை செட் பண்ணிடுங்க. அந்த வெறும் பொம்மை பண்ணலைங்க, அந்த பொம்மையை வந்துங்க லேமினேட் பண்ணிடுறேங்க. இந்தியாவிலே முதல் வாட்டி வந்துங்க மினி கொலு பொம்மை பண்ணுறது வந்துங்க நான் தாங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். இது வந்துங்க மக்களுக்கு தெரியப்படுத்தணும். நவராத்திரியில் வந்துங்க இது வந்துங்க உபயோகப்படுத்துறதுக்கு, பூஜை பண்ணுறதுக்கு உபயோகப்படுங்க. இது வந்துங்க கொலு மண்ணில் செய்துங்க. மண்ணில் இது வந்துங்க இந்த மெஷின்லைங்க களிமண்ணில் செய்து பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸுங்க. இந்த பொம்மைங்க வந்துங்க நான் விற்பனைக்கு வந்துங்க ரெடி பண்ணிடுறேங்க. இது வந்துங்க ப்ளைவுட்டில் பண்ணது. இந்த ஸ்டாண்டு 45 பொம்மை, இந்த ஸ்டாண்டு எல்லாமே சேர்த்து வந்துங்க அதனுடைய காஸ்ட்டு வந்துங்க வெறும் 5000 ருபீஸ் தான் ஆகுதுங்க. குறளகம், காதி, மயிலாப்பூர், டி நகர் எல்லா இடத்துலையும் வந்துங்க கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்லாம் இது கொடுக்குறேங்க. ப்ரைவேட்லேயும் கொடுக்குறேங்க. இது வந்துங்க மினேச்சரு ஹேண்டிங்க, லேமினேட்டடுங்க. இந்தியாவிலே ஃபஸ்ட்டு டைம் நான் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேங்க. இதனுடைய கம்ப்ளீட் அந்த செட்டோட, இந்த மரத்தோட, அந்த ஸ்டாண்டோட வெறும் 5000 ருபீஸுங்க அதனுடைய காஸ்ட்டு. 9 படி, ரொம்ப லைட் வெயிட்டுங்க, காம்பேக்டாக வந்துங்க எடுத்து வைக்கலாம். எத்தனை வருஷம் ஆகட்டும் உபயோகப்படுத்தலாங்க. இது லேமினேட் பண்ணதுனால வந்துங்க அழுக்கு ஆகாதுங்க, கருப்பாகாதுங்க. மிக்க நன்றிங்க. யூடியூப் வந்துங்க பசுமை விவசாயம் அவங்களுக்கு வந்துங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவங்க தாங்க என்னை வந்து என்கரேஜ் பண்ணிவிட்டு இந்த மக்களுக்கு தெரியப்படுத்தணுன்ட்டு அவங்க ரொம்ப சிரமம் பண்ணாங்க. தம்பி வந்துங்க அருமையாக எடுத்துருக்கிறாருங்க, அருமையாக ப்ரோக்ராம் நடத்திருக்கிறாருங்க. யூடியூபுக்கும் பசுமை விவசாயத்துக்கும் ரொம்ப நன்றி, வணக்கம்.